உள்ளே இருக்கிறது மனம் எனும் சூட்சுமம். நீயே அது, நீயே தெய்வம். உனக்குள் இருக்கிறான் உணர்ந்துகொள் என்று எளிதாக 2 வார்த்தைகளில் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் உபனிடத்தில். வயது, மனப்பக்குவம், ஞானம் இவை இருந்தாலன்று இதன் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்வது கடினம். அப்படி மனப்பக்குவம் பெறும்போதும் எண்ணி பார்க்க பார்க்க பல்வேறு பொருள்களையும் பல்வேறு விளக்கங்களையும் பல்வேறு தொடர் சிந்தனைகளையும் கொடுக்கிறது இந்த 2 வார்த்தைகள். நீ எதை எண்ணுகிறாயே அதுவாகவே ஆகிறாய் என்பதுதான் அதன் பொருள். நாம் பொருளை பற்றி எண்ணினோமானால், செல்வம் சேர்ப்பதை பற்றி சிந்தித்தோமானால், பணம் சேர்க்கும் முயற்சிகள் தான் நம்மை விரட்டுகின்றன. நான் யார், ஏன் பிறந்தேன், ஏன் உலகில் இத்தனை அவலங்கள், கொடுமைகள், துன்பங்கள் என்று புத்தரை போல எண்ணும் போது அது சம்பந்தமான விஷயங்கள், உண்மைகள் புலப்படுகின்றன. துக்கம் தீர்வதற்கான மார்க்கங்கள் புலப்படுகின்றன. எதை தேடுகிறோமோ அது கிடைக்கிறது. தன்னை மறந்து ஒரு பொருளின் தன்மையை பற்றி தன் முழு மனதையும் செலுத்தும் விஞ்ஞானி அதிலே ஆழ்ந்து அதை பற்றிய விஞ்ஞான உண்மைகளை கண்டுபிடிக்கிறான். நான் யார்? நான் தான் அந்த பொருள், நான் தான் அந்த இசை, நான் தான் விஞ்ஞான உண்மை, நான் தான் பரமன், நான் தான் பரம்பொருள் என்று எதை எதையெல்லாம் நாம பாவிக்கிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம். ஒரு பொருளை பற்றி தீவிரமாக ஆழமாக எண்ணும் போது மூலாதாரத்திற்கே நாம் செல்கிறோம். அந்த மூலாதாரத்தை நாம் தொடுகிறோம். மூலாதாரத்தை தான் நாத பிரம்மம் என்கிறான் இசைக்கலைஞன். அந்த மூலாதாரத்தை தான் ஆக்க சக்தி கொண்ட பிரபஞ்ச ஊற்று என்கிறான் எழுத்தாளன். அதுதான் உலகின் மாபெரும் சக்தி ஆண்டவன் என்கிறார்கள் சமய பெரியோர்கள். அதையே பிரபஞ்ச சக்தி என்றும் ஆகாய பேரேடு என்றும் விஞ்ஞானிகளும் திரிகால ஞானிகளும் கூறுகிறார்கள். ஆனந்த பரவச நிலை பற்றி எண்ணும் யோகிகள் அதை பெறுகிறார்கள். அதை சமாதி நிலை என்று கூறுகிறார்கள். அருட்பெரும் ஜோதி எங்கும் ஒரே மொழிமயம். அது அன்பாக, கருணையாக, அருளாக எங்கும் பொங்கி வழிகிறது, என்னை தழுவுகிறது, இவ்வுலக இப்பிரபஞ்சத்தை அரவணைத்து மகிழ்கிறது என்று கூறுகிறார்கள், பாடுகிறார்கள். அதை கண்டவர்கள். நம்மிடம் மனம் என்ற அற்புதமான ஒரு யந்திரம், ஒரு சாதனம், ஒரு சூட்சுமம், ஒரு விசை இருக்கிறது. அதை எப்படி இயக்குவது என்பது நம்ம பலருக்கு தெரிவதில்லை. அதை மட்டும் சரியாக இயக்க கற்றுக்கொண்டோமானால் சொர்க்கத்தை இப்பூவுலகில் கொண்டு வந்து விடலாம். ஏனெனில் மனம் என்கிற சூட்சுமத்தை உணர்ந்து அதை இயக்கும் போது நாம் எதை விரும்புகிறோமோ அதை அடைய முடியும். ஏனெனில் நமது மனம் என்ற சின்னஞ்சிறிய எந்திரத்திற்கும் இப்பிரபஞ்ச சக்தி என்ற மாபெரும் சக்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த மனம் எனும் எந்திரத்தை இயக்கும் சாவி நம்மிடம்தான் இருக்கிறது. இந்த பூட்டை சரியான சாவி போட்டு திறக்கும் போது இப்பிரபஞ்சம் நம் முன் விரிகிறது. அங்கே நோய் இல்லை, மூப்பில்லை, காலமில்லை. இறந்த கால எதிர்கால நிகழ்ச்சிகளை எல்லாம் இப்போது நடப்பது போல பார்க்கின்ற ஒரு நிலை. பொருள்களின் தன்மைகளுக்கு பின்னால் இருக்கும் விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்ட நிலை அது. நீயே அது என்ற மகத்தான உண்மையை யார் கண்டுபிடித்தார்கள்? காலை எழுந்ததிலிருந்து அன்றாட வாழ்வின் தேவைகள், நெருக்கடிகளுக்கு நாம் ஆளாகிறோம். அதற்கு ஈடு கொடுத்து வாழ்கிறோம். நாம் வாழும் உலகம் பொருள், உணவு, துணி, மணி, உடல், மனிதர்கள், மரம், செடி, கொடிகள், காற்று, மழை, கடல், மழை என்று பொருள்களால் நிறைந்த ஒரு உலகம். அதற்கு ஈடு கொடுத்து ஒரு ஜட வாழ்வை பிறந்தோம், வாழ்கிறோம், அடிவோம் என்று வாழ்ந்து வருகிறோம். அதற்கு மேலாக சென்று நம் முன்னோருள் சிலர் நான் யார் இப்படி எண்ணுகிறேனே, அந்த எண்ணம் எங்கிருந்து கிளம்புகிறது? நான் உடலா, ஜீவனா? இவ்வுடலில் என்னை நான் என்று எண்ணுகிற ஜீவன் எங்கிருக்கிறது? அதை அடக்க, அதை தொட, அதை ஆராய, அதை கட்டுப்படுத்த முடியுமா என்றெல்லாம் எண்ணி இருக்கிறார்கள். எண்ணத்தின் மூல இடம்தான் நான். எல்லா நினைவுகளையும் எல்லா உணர்வுகளையும் அந்த மூலத்தில் கொண்டு நிறுத்தும் போது அங்கே நானே எல்லாமாக விரிகின்ற நிலை ஏற்படுகிறது. இப்பிரபஞ்சத்தில் உள்ள மாபெரும் சக்திக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு தெரிகிறது. உலகம், மரம், செடி, கொடி, மனிதர்கள் எல்லாம் செத்து மடிவன, தோன்றி மடிவன, நிரந்தரமற்றவை. ஆகவே மாயை. இந்த புறத்தோற்றம் நிரந்தரமானதல்ல. இந்த புறத்தோற்றத்திற்கு பின்னால் ஆத்மா இருக்கிறது. இது சர்வ வல்லமை படைத்தது. எல்லாவற்றையும் அது உண்டு பண்ணக்கூடியது. அத்தகைய அற்புதமான ஆத்மாவாக நீ இருக்கும் போது உன்னை பார்த்து நீ பரிதாபப்படுவது என்ன? இயலாமை, இல்லாமை என்று கூறி வருத்தப்படுவது என்ன? நீயே எல்லாமாக இருக்கிறாய். மனிதா, உன்னை புரிந்துகொள், உன்னை உணர்ந்துகொள். உன்னிடம் இருக்கும் மாபெரும் சக்தியை வெளிப்படுத்து. பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பு கொண்டு அதை இப்பூவுலகில் இறக்கு. உனக்கும் பிறருக்குமாக ஒரு தேவலோகத்தை, சொர்க்கத்தை உண்டு பண்ணு என்று மனம் நம்மிடம் சொல்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் நீயே அது என்ற தத்துவம் காட்டும் பாதை, நம்மை அழைத்து செல்லும் இடம். இப்படி நம் முன்னோர் கண்டுபிடித்ததை ஞானிகள், சித்தர்கள் தெளிவாகவும் சூசகமாகவும் மறைப்பொருளாகவும் எழுதி வைத்து இருக்கிறார்கள். இதை எப்படி பெறுவது?
தேடுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு பிரான் வழி சொல்லி கொடுக்கிறார். தேடினால்தான் கிடைக்கும். எதில் கருத்து சொல்லுகிறோமோ அதுவாக நாம் ஆகிறோம். அது கிடைக்கிறது. இப்படி தாங்கள் கண்டுபிடித்ததைத்தான் தத்துவமசி என்று எழுதி வைத்தார்கள் உபநிடத்தில். தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆகிறாய், அதாவது நீ அது ஆகிறாய், நீயே அது என்பதன் பொருள். தத்துவம் என்பதற்கு ஒரு பொருள், முடிந்த முடிவு, எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கும் உண்மை, நீதான் தத்துவம், நீதான் அது, எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கும் உண்மை, நீதான் அது, நீயே அது. எத்தகைய மாபெரும் உண்மை! எண்ணி பாருங்கள். அந்த எண்ணத்திலே தோய்ந்து நெல்லுங்கள். பிரபஞ்சமாக நாம் விரிவடைவதை உணருங்கள். ஒரு செடியின் இலையை தொட்டால் கூட அது நம்முடன் பேசுவதை உணருங்கள். அதற்குள் நாம் இருப்பதை அறியுங்கள். தீக்குள் விரலை வைக்கிறார். காக்கை சிறகுனிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தாள் நந்தலாலா, நினை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்கிறார் பாரதி. தீக்குள் விரலை வைக்கிறார், அங்கே அதுவாக மாறுகிறார். அங்கே தீயின் சூடு தெரிவதில்லை. வெளிச்சத்தை கொண்டு வருவதில் இன்பம் காண்கிறார். தத்துவங்களை எல்லாம், அதன் பின்புலங்களை எல்லாம் இளவயதிலே புரிந்து கொண்ட கவிதா ஞானி பாரதி. இந்த உலகில் உங்களுக்கும் எனக்கும் எது முக்கியம் என்று எண்ணி அது எதை நம் முன்னோருடைய சொத்தாக நமக்கு மொழிபெயர்ப்பு செய்து தந்துவிட்டு போயிருக்கிறார் பாரதி. பகவத்கீதையை, பதஞ்சலி யோக சூத்திரத்தை, இவ்விரண்டிலுமே இவ்வுலகம், இப்பிரபஞ்சம், மனித வாழ்க்கைக்கு வேண்டிய அறிவு அனைத்தும் இருக்கிறது. அவை போதும் என்று அவர் எண்ணி இருக்க வேண்டும். வீரத்திற்கும் ஜீவ துடிப்பிற்கும் பெயர் போன தேசிய மகாகவி பாரதி. ஆனால் எத்தனை பேர் அதையும் தாண்டி அந்த தத்துவ ஞானியை தரிசித்திருக்கிறார்கள்? மனிதர்களுடைய இயல்புகளை அறிந்தவன் அவன். எனக்கு முன்னர் சித்தர் பலர் இருந்தார் அப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தனிந்த நாட்டில் என்று. நீயே அது என்பதை பாரதியார் கூறுகிறார். இன்னும் எளிமையாக பாவித்தால் போதும் பரமநிலை எய்துதற்கே என்று. பாவித்தால் போதும், பாவனை செய்தால் போதும், கற்பனை செய்து கொண்டால் போதும். புத்தர் சொல்லி இருக்கிறார், மனதில் தோன்றிய எண்ணம் தான் அந்த மனிதனை உருவாக்கி இருக்கிறது. நமது எண்ணங்கள் தான் நம்மை உருவாக்கி இன்றைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றன என்று. புத்தரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பர உலகை பற்றி அதிகம் பேசுபவர் அல்ல. இவ்வுலகில் பிறந்திருக்கிறோம், உலக உண்மைகளை, நியாயங்களை புரிந்துகொள், அதற்கேற்ப வாழ்ந்துவிடு என்று பேசும் நடைமுறை உலக மனிதர். மகான் யதார்த்தவாதி. அவரும் வாழ்வை பற்றி நிறைய யோசித்திருக்கிறார். ஆகாய பேரட்டை படித்திருக்கிறார். மூலாதாரத்தை தொட்டிருக்கிறார். அவருக்கு சில தெளிவுகள் பிறந்தன, பல உண்மைகள் விளங்கின. தன் உடலை ஒடுக்கி வருத்தி பார்த்திருக்கிறார். பின் உணர்கிறார், இவ்வுடல் ஒரு வாய்ப்பு. இவ்வுடலில் உள்ள மூளை மூலம்தான் நாம் சிந்திக்க முடியும். ஆகவே இவ்வுடலை பேணு, சரியானபடி வளர்த்துக்கொள் என்ற ஞானம் பெறுகிறார். பிறகு தியானம் செய்கிறார். யோக நிலையில் எல்லா புலன்களையும் ஒருங்கிணைந்த நிலையில் மூலாதாரத்துடன் ஐக்கியமாகிறார். பிரபஞ்ச சக்தி, ஆண்டவன், கடவுள் எல்லாம் ஒரு இயக்கம் என்ற வேறுண்மைகள் புரிந்தாலும் வாழ்க்கை ஏன், துக்கம் ஏன், பிணி ஏன், மூப்பு ஏன் என்ற கேள்விகள் எழுப்பி சிந்திக்கிறார். எதை கேட்கிறோமோ அதற்கான விடை கிடைக்கிறது. அவருக்கு வாழ்வின் தாத்பரியம் புரிகிறது. இவ்வுலகில் பிறந்த நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ்வது என்பதை கற்கண்டு போல நமக்கு எடுத்து வழங்குகிறார். அவர் வேறு ஒரு கோணத்திலிருந்து வாழ்வை அணுகுகிறார். வாழ்வின் பரவச நிலையை தடுப்பது எது என்று தேடுகிறார். நமது எண்ணங்களும் அதைத்தான் தேடுகின்றன. இவ்வுலகில் ஏன் இவ்வளவு பிணிகள், துன்பங்கள், இதிலிருந்து மீள்வது எப்படி என்பதை தீர்க்கமாக சிந்தித்துவிட்டு வழி கூறுகிறார். துக்கம் என்றால் என்ன, அதன் காரணம் என்ன, அதை போக்கும் வழிகள் என்ன, எந்த வழியை கடைபிடித்தால் துக்கம் போக்கி மகிழ்வுடன் வாழ முடியும் என்று கேட்டு விடை தருகிறார். துக்கம் என்பது விளைவு. ஆகவே இன்றிருக்கிற சூழ்நிலை ஏற்பட என்ன காரணம் என்ற கேள்வியை நாம் எழுப்புவோமானால் நமக்கு விடை கிடைக்கிறது. வாழ்வை வெறுத்தொதுக்காதே, வாழ்விலிருந்து தப்பிக்க முயலாதே. இவ்வுலகில் அவதிப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த கோடி அந்த கோடி என்று நீ ஒதுங்காமல் வாழ்வில் ஒரு நடுபாதையில் நட. அங்கே 8 படிகள் உள்ளன. ஒவ்வொரு படியாக எடுத்து வை காலை. உன் வாழ்வு அற்புதமாக அமையும் என்று கூறுகிறார். இல்லற வாழ்க்கை வாழும் எல்லோரையும் பார்த்து நீயே அது என்ற தாரக மந்திரத்தை 8 நிலைகளில் உபயோகியுங்கள். வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவுகளை காண்பீர்கள் என்று கூறுகிறார். அருமையான கண்டுபிடிப்பு. எளிதான உண்மைகள் புரிந்து கொண்டால் ஞானம் வரும். கடைபிடித்தால் சூழ்நிலைகளின் கெடுபிடிகளிலிருந்து மீளலாம்.
புத்தர் காட்டும் பாதை என்ன? அதுதான் இந்த 8 வழி பாதை. 1. சரியாக புரிந்துகொள். வாழ்வையும் உலக இயல்புகளையும் வாழ வேண்டிய நெறிகளையும் புரிந்துகொள். 2. சரியாக எண்ணு. மனதில் தூய்மை இருக்கட்டும். கொடுமையையும் கெட்ட எண்ணத்தையும் ஆசை வெறியையும் அகற்று. 3. சரியானபடி பேசு. சாந்தமாக பேசு. பொய் சொல்லாதே. புறம் சொல்லாதே. கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்காதே. வம்பு பேசாதே. 4. சரியான செயல்களில் ஈடுபடு. உன் செயல் தூய்மையான செயலாக இருக்கட்டும். துன்பம் கொடுக்காதே, அழிக்காதே, அவர்களது நிதானத்திற்கு பங்கம் ஏற்படுத்தாதே. 5. சரியான தொழிலை தேர்ந்தெடு. நியாயமான தொழிலை செய். பிறருக்கு கேடு செய்யாதே. நியாயமற்றவர்களை செய்யாதே. 6. சரியான முயற்சியில் ஈடுபடு. உழைப்பதிலும் முயற்சியிலும் ஈடுபடும் போது கெட்ட எண்ணம் எழாது. நல்லெண்ணங்களை வளர்த்துக்கொள். 7. சரியான சிந்தனை. மனதை பற்றி, உடலை பற்றி, உன் உணர்வுகளை பற்றி, இயற்கையை பற்றி சரியாக சிந்தித்து தெரிந்து கொள். 8. சரியான கவனம். மனசக்தியை ஒன்று திரட்டி கருத்தில் செலுத்து. அமைதி பெறுவாய், உள்ளொளி பெறுவாய். நான் யார், ஏன் வந்தேன், இவ்வுலகில் எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் தெரிந்து கொள்ளும் முன் நாம் வாழ துவங்கி விடுகிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்கிற ஞானம் பெறும் முன் கைகளில் குழந்தைகளை ஏந்தி கொண்டு இருக்கிறோம். மனம் எப்படி இயங்குகிறது என்று தெரிந்து கொள்ளும் முன் அது எல்லா குப்பைகளையும் கொட்டி வைக்கிறோம். இப்பிரபஞ்சம் முழுதும் நிறைந்து கிடக்கும் ஒரு மூலப்பொருள் இருக்கிறதென்றால், ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதென்றால், ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டிருக்கும் வலை இருக்கிறதென்றால், அதன் பெயர்தான் நல்லெண்ணம், அதன் பெயர்தான் அன்பு. அதற்கு கட்டுப்பட்டுதான் இப்பிரபஞ்சம் இயங்குகிறது. நல்லெண்ணம் என்ற ஒரு சொல்லின் விரிவைத்தான் தேவைக்கேற்ப 8 படிகளாக பாதையாக காட்டி புத்தர் பிரான் நம்மை அழைத்து செல்கிறார். புத்தம் சரணம் கச்சாமி. தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை என்கிறார் திருமூலர். தன்னை அறிதல் என்பது தனக்குள்ளே இருக்கும் ஆத்துமனை அறிதல். நமக்குள்ளே ஒரு மாபெரும் சக்தி குடிகொண்டு இருக்கிறது என்பதை உணர்தல் என்பார்கள். அது தத்துவ ரீதியான உண்மை, அதுவும் அவசியம். ஆனால் அன்றாட வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நாம் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். காரண காரிய உலகம், காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த உலகில் எதுவுமே காரண காரிய தொடர்புடன் தான் நிகழ்கிறது. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு காரணமும் ஒரு காரியத்தை நிகழ்த்துகிறது. செடி முளைக்கிறது என்றால் அதற்கு விதைதான் காரணம். இரவு பகல் வருகிறதென்றால் சூரியன் தான் காரணம். இன்று ஒரு வேளையில் பதவியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எடுத்த முடிவுதான் அதற்கு காரணம். நீங்களும் நானும் இந்த உலகில் வந்து பிறந்திருக்கிறோம் என்றால் இதற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். 13 வயதிலேயே இதை தானே சுயமாக கண்டுபிடிக்க துவங்கினார் ரமணர். இதை கண்டுபிடித்து அதை தன் வாழ்க்கையாக்கியவர் மகாத்மா காந்தி. முனிவர் கொங்கணவர் உச்சி வெயிலில் நடந்து போகிறார். மேலே பறக்கும் கொக்கு அவர் மீது எச்சமிடுகிறது. கோபம் வருகிறது கொங்கணவருக்கு. அண்ணாந்து கோபத்துடன் பார்க்கிறார். கொக்கு எரிந்து சாம்பலாகிறது. பிறகு அவர் பிக்ஷைக்கு புறப்படுகிறார். ஒரு வீட்டின் முன் நின்று உணவு பிக்ஷை கேட்கிறார். ஒரு முறை குரல் கொடுக்கிறார், 2 முறை குரல் கொடுக்கிறார், 3 முறை குரல் கொடுக்கிறார். வீட்டு பெண்மணி வெளியே வர காணோம். அந்த வீட்டின் தலைவி தனது அருமந்த கணவனுக்கு அன்புடன் தொண்டு புரிந்து கொண்டிருக்கிறார். அது அவர் பணி. அந்த கடமையிலிருந்து மீள விரும்பவில்லை அவர். அது முடிந்த பின் பிக்ஷையுடன் வெளியே வருகிறார் அம்மணி. கோபத்துடன் இருக்கும் முனிவரை பார்க்கிறார். முனிவர் எதுவும் சொல்லுவதற்கு முன்பாக அம்மணி கேட்கிறார், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா? முனிவருக்கு திகைப்பு. கொக்குக்கு நேர்ந்த கதி இவருக்கு எப்படி தெரியும் என்று நினைக்கிறார். அந்த பெண்மணியின் பாதங்களில் விழுகிறார். அதனால் தான் சொல்கிறார்கள், ஒரு ஆத்மாவின் வளர்ச்சியையும் பக்குவத்தையும் அதன் உருவத்திலிருந்து, வயதிலிருந்து, பதவியிலிருந்து எடை போடாதீர்கள். முனி சிரேஷ்டரை விட தவமலைமை பெற்றவர் அந்த குடும்ப தலைவி. ஆனால் அவர் முனிவு வரக்கூடிய புற வாழ்க்கையை மேற்கொள்ளாதவராக இருக்கலாம். பிறர் அறிய தன்னை அவர் காட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆக நம்முடைய வளர்ச்சியும் மனப்பக்குவமும் நல்ல எண்ணமும் உள்ளார்வமும் தான் மிகவும் முக்கியம். ஆதலால் தான் சுவாமி விவேகானந்தர், எந்த கடமையையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். தாழ்ந்த வேலையை செய்வதால் ஒருவன் தாழ்ந்தவன் ஆகிவிட மாட்டான். எந்த வேலையை செய்கிறான் என்பதை காட்டிலும் எப்படி செய்கிறான், என்ன மனோபாவத்துடன் செய்கிறான் என்பதை பொறுத்தே மதிப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்.
உன்னை நீ அறிந்து கொள் என்று சாக்ரட்டிஸ் சொன்னார் 2000 ஆண்டுகளுக்கு முன். நான் யார்? இது உடம்பா, ஜீவனா? இதில் ஓடிக்கொண்டிருக்கும் உயிர் ஏன் மூச்சு என்ற காற்றில் அடங்கியிருக்கிறது? இந்த காற்று நம்மை வெளி உலகுடன், இப்பிரபஞ்சத்துடன் இணைக்கிறதா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் இதெல்லாம் என்ன விசாரணை தேவைதானா என்று சிலர் கேட்கிறார்கள். வாழ்வை சரியாக வாழ நாம் யார், எங்கிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா? நாம் யார்? தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் நாம் யார்? இந்த மனதின் சக்திகள் என்ன? எதை நம் சொத்தாக நமக்குள் இயற்கை வைத்திருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நம் வாழ்க்கை பயணத்தை நடத்துகிறோம். இந்த பிரபஞ்ச லயம் நம் மூச்சிலே கூட இருக்கிறது. மூச்சு இழுத்து வெளியே விடுகிறோம். அது ஓர் ஒழுங்கான ஓட்டமாக நடைபெறுகிறது. நமக்கும் இவ்வுலகிற்கும் உள்ள ஒரு தொடர்பு இந்த மூச்சுதான். இந்த மூச்சை விடாமல் நாம மூக்கை இருக்கினாலும் சரி, வெளியிலிருந்து வெளிவரும் காற்றை கட்டுப்படுத்தி நம்மை அடைய முடியாதபடி தடுத்தாலும் சரி, இந்த ஜீவனின் உயிர் பிரிந்துவிடும். எனவே இந்த ஜீவனை உடலுடனும் இந்த புற உலகுடனும் பிரபஞ்சத்துடனும் எது பிணைத்திருக்கிறது? நமது மூச்சு காற்று. அக்காற்றிலே உள்ள ஆக்சிஜன் பிராணவாயு. அந்த ஆக்சிஜனிலே உள்ள எலக்ட்ரான்கள், அவைதான் நமது நுரையீரலில் சக்தியை இடமாற்றுகின்றன. அந்த அணுத்துகளான எலக்ட்ரான் பல்வேறு ரசாயன மாற்றங்களில் இடம்பெற்று நமது உணவில் உள்ள பொருள்களை எரித்து சக்தி தருகிறது. என்ன அதிசயம் பாருங்கள்! இந்த மூச்சு காற்று மூலம் இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்டு இருக்கிறோம். இதை உணர்ந்துதான் பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியை செய்ய நம் பெரியவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். மூச்சு விடுவதும் இழுப்பதும் ஒரு செயல். இது ஜீவனின் செயல். இது பிரபஞ்ச தொடர்பு கொண்டது. இந்த செயலினால்தான் ஜீவன் இயங்குகிறது. பேசுகிறோம், நடக்கிறோம், ஓடுகிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம். அதாவது உள்ளே போகிற காற்று மாறுபாடு அடைந்து வெளிமூச்சாக வருகிறது. செயலும் காரணமும் என்ற ரீதியில் காஸ் அண்ட் எஃபெக்ட், அல்லது செயலும் அதனால் விளையும் மறு செயலும் என்கிற ரீதியில் இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது. மூலம் எப்படிப்பட்டது? ஒளிமயமானது என்கிறார் ஞானியர். செத்து பிழைத்தோரது அனுபவங்களில் ஒரு பேரொளி வந்து அன்புடன் அரவணைத்து அழைத்து சென்றதாக கூறுகிறார்கள். நாம் ஒரு காரணத்திற்காக பிறந்திருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். காலப்போக்கில் அது தெரிய வரும். கவனம் செலுத்தினாள் என்கிறார்கள் ஞானிகள். அந்த சூட்சுமத்தை விளக்குகிறார்கள். மனவியல் அறிஞர்களோ, நீ விரும்பியதை செய், உன் உள்ளுணர்வு சொல்வதை கேள், உன்னை நம்பு, உன் மனம் கூறுவதை கவனி, எந்த எண்ணம் அடிக்கடி எழுந்து உன்னை உந்துகிறதோ அந்த வழியில் நட, அதிலே உனக்கு ஆத்ம நிறைவு கிடைக்கும் என்கிறார்கள். நமது உள்மனம் ஆழ்மனம் என்று சொல்லும் பகுதி நமக்கு பல சமயம் வழிகாட்டுகிறது. திடீரென்று வரும் ஒரு யோசனை மனதில் தோன்றுகிறது. இந்த ஆழ்மனதுக்கு பிரபஞ்ச அறிவு என்று சொல்லப்படும் மூலத்துடன் தொடர்பிருக்கிறது. அப்படி மூல தொடர்புடன் வரும் எண்ணம்தான் உள்ளுணர்வு. அதை முழு முதற் பொருள் என்ற மூலம் காட்டும் வழி. நமக்கும் இப்பிரபஞ்சத்திற்கும் ஏற்பட்டிருக்கும் தொடர்பு மூலம் நமது பிரச்சனைகளை அந்த மேலிடத்திற்கு, அந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தியிடம் அனுப்பிவிடலாம். நமக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் இருக்கும் தொடர்பு மூலம் பிரபஞ்ச சக்தியையே நாம் நம் நிலைக்கு இழுத்து நமக்குள்ளே கொண்டு வரலாம். ஞானிகளும் யோகிகளும் இதைத்தான் செய்கிறார்கள். மனிதன் இந்த உண்மையை உணரும் போது ஒன்றை தெரிந்து கொள்கிறான். தானே தான் இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சமும் தானும் வேறு வேறில்லை என்ற உண்மையை. ஓம் தொடரும்.